ஆச்சி ஊறுகாய் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அரசியல் கட்சிகளுக்கு வழங்கும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு கிடையாது என நிதிநிலை அறிக்கையில் தகவல். திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி 50 இடங்களை கைப்பற்றி வெற்றி. நிதிநிலை அறிக்கையில் நாட்டில் உள்ள தபால் நிலையங்களை நவீனமயமாக்க 532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அருண்ஜேட்லி தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் கைதான காவல் அலுவலர் பிணை கேட்டு நீதிமன்றத்தில் மனு. பெண்களுக்காக 1000 கோடி ரூபாயில் தனி வங்கி அமைக்க அரசு முடிவெடுத்திருப்பதாக நிதியமைச்சர் அறிவிப்பு. டெல்லி பாலியல் வழக்கின் இளம் குற்றவாளி மீதான குற்றப்பத்திரிகை தயார். நிறைகளும் குறைகளும் கலந்த நிதிநிலை அறிக்கை என திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. மக்களின் சுமை குறைவதற்கான வழிமுறை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என தா பாண்டியன் கண்டனம். புதுச்சேரியில் முதியோர்கள் ஓய்வூதியம் தாமதமாக வழங்குவதை கண்டித்து முற்றுகை போராட்டம். நியூசிலாந்தில் நூற்றுக்கணக்கான டால்பின்கள் கடலின் மேல்மட்டத்தில் நீந்தியதை ஏராளமானோர் கண்டு வியப்பு. ஆச்சி ஊறுகாய் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.